கல் நடுறது, போர்டு நடுறது, இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கோசம் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து இது கழிவுநீர் விடுறது, அப்புறமா வேலியை தள்ளி போடுறது, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் குல செய்திகளுக்காக நான் தமிழரசன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி மாநகராட்சி சேக்காடில் மேட்டுத்தெரு அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, கிராமணி மக்களுக்கு சொந்தமான 40 சென்ட் இடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் அதாவது ஒரு சில நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றின செய்தி என்னன்றதை இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க. வாங்க அவங்ககிட்டயே கேட்கலாம். சார் வணக்கம் சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிராமணி மக்களுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 40 சென்ட் இந்த நிலம், அதாவது இடுகாடுக்கு சொந்தமான இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் அதாவது ஒரு சிலரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புகார் தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கோரிக்கை என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்க சார். எனக்கு 60 வயசு ஆகுது ஐயா. நான் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த 60 வருஷமாக இந்த கிராம சுடுகாடு அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 100 வருஷமாக கிராம சுடுகாடு தான் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 20-30 பேர் பச்சிருக்கோம். புதைச்சல் மட்டும்தான், புதைக்கிறது மட்டும் எரிக்கிறது கிடையாது. இப்போது சில மக்கள்லாம் வந்து ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து கல் நடுறது, போர்டு நடுறது, இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கோசம் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து இது கழிவுநீர் விடுறது, அப்புறமா வேலியை தள்ளி போடுறது, இப்படி பண்ணிட்டுருக்காங்க. நகராட்சியில் இது வேலி போட்டு கொடுத்தாங்க, 1,90,000 கொடுத்து, அதையும் உடச்சிட்டாங்க. இப்போதைக்கு நகராட்சி ஏதாவது செஞ்சு கொடுக்குமான்ட்டு அப்போ கேட்டதுக்கு கவுன்சிலர் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போர்டு நடுங்க, போர்டு நட்ட பிறகு இதை தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம், இந்த மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சார். அதாவது ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்களா? யாரு கட்சியை சார்ந்தவங்களா இல்ல இங்க லோக்கல்ல இருக்கவங்களா? கட்சி சார்ந்தவங்களும் வராங்க, கட்சி சார்ந்தவங்களும் வராங்க, பொதுமக்களும் வராங்க. நீங்க வந்து சொன்னீங்களா இது உங்க சமுதாயத்துக்கு நாங்கள் இருக்கும்போது நட மாட்டாங்க, சொன்னீங்களா? நாங்கள் இருக்கும்போது நட மாட்டாங்க, நட்டுட்டு போயிடுறாங்க. நாங்கள் அதை ஆக்கிரமிப்பு எடுத்துடுறோம், உடனே எடுத்துடுறோம். அதை எடுத்துட்டு போர்டும் எடுத்தோம், 2-3 வாட்டி கல் நட்டாங்க, கல்லும் எடுத்தோம். அதுக்கப்புறம் யாரும் வரதில்லை. திருப்பி இப்போ வந்து போர்டு நட்டுருக்காங்க மறுபடியும். இல்ல அதை எடுத்த பிறகு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரல? அவங்க ஏதாவது போன் மூலமா மிரட்டல் விடுக்கிறதோ இல்ல வேற ஏதாவது இருக்கு? எதுவுமே கிடையாது. அவங்க எடுத்து விட்டுட்டீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. ஆவணம் எல்லாம் உங்க கிட்ட இருக்கா சார்? நீங்க கொஞ்சம் கேமரால காட்ட முடியுங்களா? நகராட்சியே வந்து சேக்காடு கிராமம் நிலவு எண் 166 கிராமண சுடுகாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணி முள்வேலியை அமைச்சு கொடுத்தாங்க. அந்த முள்வேலியை வந்து சிலர் வந்து சமூக விரோதிகளோ யாரும் தெரியல, அதெல்லாம் ஆக்கிரமிப்பட்டு மறுபடியும் வந்து கல் புதைக்க ஆரம்பிக்கிறாங்க 4-5 வாட்டி. இது சிட்டா. இது சார் உங்க பேர் என்ன சார்? நீங்க எத்தனை வருஷமா இந்த 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 ஏரியால இருக்கீங்க? பரம்பரையே இதுதான். எனக்கு வந்து எனக்கு 55 வயசு ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் பராமரிச்சது வந்து இந்த சுடுகாடு நாங்கள் தான் அனுபவிச்சுட்டு வரோம். இதில் சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கல்லுக்கெல்லாம் போட்டு எங்களுதுன்னு சொன்னாங்க. ஆனால் யாருன்னு சில தெரில, சில இது ஊருக்காரங்களா வெளியாளுங்களாம் தெரில. நாங்களும் 3-4 வாட்டி கல் பிடிங்கி போட்டோம். மறுபடியும் வந்து போர்டு ஒன்று போட்டாங்க, போர்டையும் பிடிங்கி போட்டோம். இதுக்கு எங்களுக்கு தகுந்த வந்து கலெக்டர் மூலமாக வந்து மனு கொடுத்து எங்களுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க சுத்தி இருக்க அரசியல் பிரமுகர்கள்லாம் பேசுனீங்களா? அவருடைய கவுன்சிலர் பேசியிருக்கோம். அது நீங்க ஏதாவது ஒரு போர்டு நடுங்க, போர்டு நட்ட பிறகு நம்ம லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்து தராரு. அவருக்கு தெரியும், கிராம சுடுகாடு பொதுமக்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், கவுன்சிலரும் தெரியும். இது கிட்டத்தட்ட நிறைய கவுன்சிலர் வந்தாங்க, 4-5 கவுன்சிலருக்கு இதுக்கு கிராம சுடுகாடு தான் அவங்களுக்கே தெரியும். அவங்களும் வந்து வேலையை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சிலர் யாருன்னு தெரியல. சிலர் திடீர்னு வந்து எங்க இடம் புடிங்கி போடும்போது கவுன்சிலர் வச்சு புடிங்கி போட்டோம் ஒரு வாட்டி. அவரே சொன்னாரு, என்ன உங்க சுடுகாட்டில் வந்து கல் போச்சுக்கிறோம் பாகலியான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களே வந்து பார்த்தா அப்புறம் கல் இருந்து புடிங்கி போட்டோம். மறுபடியும் ஒரு போர்டு போட்டாங்க. போன வாரத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி போர்டு நட்டுருக்காங்க. ஆமாம், அந்த போர்டையும் நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம். சரிங்க சார். அம்மா உங்க பேருமா? நீங்க எத்தனை வருஷமா இந்த ஏரியால இருக்கீங்கம்மா? இதே ஊர்ல தான் பிறந்தாங்க. என் பேர் அங்கம்மாள். வயசு 53 வயசு ஆகுது. உங்களுடைய கோரிக்கை என்னம்மா? எங்களுக்கு இது சொந்தமா வேணும்ன்றது. கணவர் கூட இங்க தான் எங்க கணவர் கூட இங்க தான் படிச்சிருக்காங்க. எங்க அப்பாவும் இங்க தான் படிச்சு. அதுக்கு ஒரு ஆவணம் நீங்க வச்சிருக்கீங்க, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நீங்க பரம்பரையா பயன்படுத்துற சுடுகாடு இது, கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து தனிநபரால வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்படுது. இப்போ வந்து உங்களுக்கு இதை ஒதுக்கி தரணும், இதுதான் உங்களுக்கு வேண்டுகோள், கரெக்ட்டுங்களா? அம்மா நீங்கம்மா? எனக்கு வயசு 58. சரிங்கம்மா. இப்பதான் இருந்தாரு. 24 போன வருஷம் இருந்தாங்க, தவறுனாங்க. சரிங்க சார். அவரு ஐயாவை இங்க தான் அடக்கம் பண்ணிருக்கீங்க. இதுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு? எல்லாம் வாங்கி. சரிங்க, நன்றிம்மா, தேங்க்யூம்மா.